அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களாகிய உங்களை இந்த ஒரு சிறப்பான வீடியோ பதிவின் மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த வினை தீர்க்கும் மெய்ப்பொருள் முத்துக்குமார சுவாமியை முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. மனசில் வைராக்கியத்தோடு இருங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாகவே நம்ம துலாம் ராசிக்காரங்க இருக்காங்களே, அவங்க எப்போவுமே செம்ம சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்க பயங்கரமான புத்திசாலிங்க. அது மட்டும் இல்லாமல் அணுதினமும் அந்த ஆண்டவனனே துணை என்று வாழக்கூடிய ஒரு அழகான மனப்பக்குவம் கொண்டவங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரமாக யாராலையும் ஏமாத்திட முடியாதுங்க. ஏன்னா இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறுகிய சுயநலம் எல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே, தன் உறவுகள், நண்பர்கள்னு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நினச்சி இவங்க துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு நெருங்கிய உறவோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, துடிச்சு போயிடுவாங்க. ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான குணம் கொண்டவங்க நம்ம துலாம் ராசிக்காரங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசி அன்பு நேயர்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. நாங்கள் எங்கம்மா நலமாக இருக்கோம்? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் நலமாக இருக்கிற மாதிரியாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே பனி போல மறைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது. ரொம்ப நாளாக திருமணமாகாமல் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமணத்தடை நீங்கி கெட்டி மேளம் கொட்ட போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு மழலை செல்வம் மடியில் தவழப்போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்து ரீதியாக உங்களுக்கு இருந்த அந்த இழுபறிகள், அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க. மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு அருமையான கௌரவமான வாழ்க்கையாக மாறப்போகுது. முன்னாடி உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து சங்கடங்களுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த அபிராமி தாயுடைய கடைக்கண்ணின் அருளால தனம், கல்வி, தைரியமான மனசு, தெய்வ வடிவம், கவடில்லாத நண்பர்கள்னு அனைத்து நன்மைகளும் கிடைக்க போகுதுங்க. கலையாத கல்வியும், குறையாத வயதும், கவடில்லாத நட்பும், வற்றாத வளமையும், குன்றாத இளமையும், பிணியில்லாத உடலும், சலியாத மனமும், அன்பு அகழாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வராத கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோளும் மற்றும் துன்பம் இல்லாத நல்வாழ்வும் உங்களுக்கு அந்த பராசக்தி அபிராமி அன்னை வாரி வழங்க போறாங்க. துலாம் ராசிக்கு மனசுல இருக்கிற பெரிய பாரம் நீங்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த யோகங்கள் கிடைக்கக்கூடிய நேரங்க இது. உங்களை தாழ்த்தி பேசினவங்க, கெட்டவர்கள் அவங்களுடைய முகத்திரைய கிழிக்கக்கூடிய ஒரு காலமா இது அமைஞ்சிருக்கு. இனிமே மனசுல ஒரு நிம்மதியோட, சந்தோஷத்தோட காலத்தை நீங்க பார்க்க போறீங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, 5வது வீட்டில் இருந்த சனி பகவான்
இப்போ 6வது வீட்ல முழுமையா உட்கார போறார். மார்ச் மாசம் 6ஆம் தேதி முதல் சனியோட அந்த உண்மையான முகம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரப்போகுது. வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பமாகுது என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த காலத்தை நீங்க அணுகுங்க. துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக மின்ன போகிறீங்க. உங்களை வாழ்க்கையில் இது வரைக்கும் உயர்த்தினது எது தெரியுமா? மற்றவங்க உங்களை பற்றி தப்பாக பேசுறது தான். எப்பேற்பட்ட கெட்டவனோ உங்களை ஒரு செகண்டில் உயர்த்திடுவான். உங்களோட அந்த தியாகம் அப்படிப்பட்டது. சொந்த உடல் நலத்தை கூட பார்க்காம மற்றவங்க நலனுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அரிய பிறவி நீங்கள். மற்றவர்களுடைய நல்லதுக்காக தன்னுடைய பொன்னான நேரத்தை அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்க. இந்த அர்ப்பணிக்கும் உள்ளம் படைச்சவங்க தான் நம்ம துலாம் ராசிக்காரங்க. எதையாவது ஒன்று கோத்து வாங்கி ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு. ஒரு கூட்டமே கலைஞ்சு போயிருக்குன்னா உங்களால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க. எனி டைம் நீங்கள் லைஃப் லாங் மற்றவங்களுக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய ஹார்ட் பீட் இருக்கு பாருங்க, அது மற்றவங்களுக்காகவே துடிக்கும். அதுவும் நம்ம மேலே யாராவது ஒரு துளி அன்பு வச்சிட்டாங்கன்னா போதும், கண்ணு மண்ணு தெரியாமல் அவங்களுக்காக உங்கள் இதயம் துடிக்குங்க. பணத்தை பெற்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு பிரச்சனையை உடனே லாவகமாக மறைக்கிறதா இருக்கட்டும், இது நம்ம துலாம் ராசியால் மட்டும்தாங்க முடியும். உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு மனுஷனே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களை வருத்தப்பட வச்சிருக்கலாம், வார்த்தையால் சுட்டிருக்கலாம், மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாக்கி பண நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி மாறுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரே ஒரு வினாடியில் அவனை மன்னிச்சிருவீங்க, அவ்வளோதான். பழசை நினைக்கிறதுனால எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கசப்பான நினைவுகளை மறைக்கிறவங்க நீங்கள். துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலிருந்து 6வது வீட்டுக்கு சனியுடைய ஆட்டம் இப்போ ஆரம்பமாகுது. ஒரு கடனை எப்படி சமாளிக்கணும், அந்த கடனை எப்படி சீக்கிரம் அடைக்கணும், அதுக்கான வியூகம் எப்படி வகுக்கணும், உறவுகள்கிட்ட எப்படி பார்த்து பேசணும், அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பிரிஞ்ச உறவுகளை எப்படி மறுபடியும் சேர்க்கணும், இப்படி படிப்படியாக அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்னு இப்போ நீங்கள் பிளான் போடுற ஒரு சூப்பரான டைம் வந்திருக்கு. ரொம்ப அசால்ட்டாக பிளான் போடுவீங்க, ஆனால் அந்த எல்லா பிளானும் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல எல்லாம் நல்லது நடக்கும். நீங்கள் யாரை எதிர்பார்த்து யார்கிட்ட உதவிக்கரம் நீட்டுறீங்களோ உங்களுக்காக அந்த உதவிகள் கண்டிப்பாக நடக்கும். இது உங்களுக்காக மட்டுமே நடக்கும். பூமி சம்பந்தமான யோகங்கள் ஏற்படும். வருமானம் கிடுகிடுவென உயரும். பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றம் உறுதி செய்யப்படும். பூர்வீகத்தில் நீங்கள் ஒரு கொடிகட்டி பறப்பீங்க. இந்த சமூகம் உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கொடுக்க போகுது. ஒரு உயர்வான அந்தஸ்து, மகிழ்ச்சியான அந்தஸ்து. இங்கே ஒரு விஷயத்தை கவனிங்க. கும்பம் ராசி, கடகம் ராசி, ரிஷபம் ராசி, இந்த 3 ராசிக்காரர்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணுங்க. ஏன்னா இந்த 3 ராசிக்காரர்களால் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் ஏற்பட போகுது. உங்களுடைய வளர்ச்சிக்கு இவங்க உறுதுணையாக இருப்பாங்க. அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. உங்கள் கணக்கு கோட்டை நிச்சயமாக வெற்றி அடையும். எதிர்பார்க்கிற இடத்துல பண வரவு வரும். பணம் புரட்டும் திறன் உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு இடத்துல நீங்கள் தடுமாறுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகுதுன்னு அர்த்தங்க. ஒருவேளை வட்டிக்கு தான் பணம் கிடைக்கும்னா கூட அந்த வட்டியும் முதலையும் உங்கள் தன்மானத்தோட நீங்கள் சீக்கிரமே அடைச்சிருவீங்க. கடன் அடைக்கணும்னு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டாதீங்க. இனிமே நான் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு அப்படின்னு மட்டும் அந்த இறைவன்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் பலிக்குங்க. இந்த நேரத்தில் வாகன யோகங்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. புதுசாக வாகனங்கள் வாங்குவீங்க, இல்லைனா பழைய வாகனத்தை மாற்ற வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். உடம்புல ஏதாவது நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் அது இப்போது கிளியர் ஆகும். முக்கியமாக மூட்டு வலி.
வாயு சம்பந்தமான தொல்லைகள் இருந்தால் அதெல்லாம் இப்போது காணாமல் போகும். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத திடீர் கோவில் பயணங்கள் ஏற்பட போகுது. இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க போகிறீங்க. நல்ல உறவுகளை உங்கள் கூட சேர்த்துக்க போகிறீங்க. புதிய நண்பர்கள் வருவாங்க. உங்கள் வருத்தத்தை போக்குறதுக்கு ஒரு நல்ல உறவு கிடைக்கும். உங்களை எப்போவும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு உன்னதமான உறவு கிடைக்கும். உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த வலியை, கண்ணீரை குணப்படுத்துவதற்கு ஒரு உறவு கிடைக்கும். இதுதான் இந்த நேரத்தோட ஸ்பெஷாலிட்டி. இதில் ஏமாற்றம் கிடையாது, வருத்தம் கிடையாது. மனசுடைய மகிழ்ச்சி உங்கள் கண்ணில் தெரிய போகுது. அதுதான் துலாம் ராசிக்கு ஆனந்த கண்ணீர். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை அவமானங்கள், இதை எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிட்டுருக்கீங்க. அந்த எம்பெருமான் சிவனுடைய அருளால் சிவனை வழிபாடு பண்ணுங்க. சிவனை மனதார துதிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்குங்க. 6வது இடம் ஆறாக பெருகும். நல்லது மட்டும் நம்புங்க. நல்ல உறவுகளும் நல்ல வாய்ப்புகளும் நல்ல வளர்ச்சியும் சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்க போகிறாரு. இதை யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் முயற்சியும் உங்கள் முன்னேற்றமும் இப்போதைக்கு ஒரு படம் போல ஆண்டவன் உங்களுக்கு காட்டுறான். வெற்றி பாதை. ஆமாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி பாதை திறந்திருக்கு. இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய அந்த உண்மை முகம் உங்களுக்கு தெரிய போகுது. நீங்கள் எதை நினச்சும் பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். சனி பகவான் உங்களுக்கு அள்ளி தரப்போகிறார். இந்த காலம் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சாதகமாக இருக்குங்க. இதை மட்டும் ஆணித்தரமாக நம்புங்க. புதுசாக ஒரு பிளான் போடுங்க. அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கிறாரு, இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்னு ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டு பிளான் போடுங்க. ஜோதிடம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக தெரிஞ்சுக்க தான். அப்போ தான் சரியான ரூட்டில் நம்ம பயணம் பண்ண முடியும். இந்த காலம் நமக்கு சௌகரியமாக இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது எப்போவுமே நல்லதுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த சனீஸ்வர பகவானை நம்ம திருப்திப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வேறு லெவலில் முன்னேறிடலாம். சனி பகவான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நினச்சிங்கன்னா அவர் நிச்சயமாக நல்லது தாங்க செய்வார். அவர் இன்னும் நிறைய நன்மைகளை செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் விநாயகப் பெருமானை தினமும் வழிபாடு பண்ணுங்க. மகா கணபதிக்கு ஒரு 5 முறை டெய்லியும் காலையில் தோப்பு கரணம் போடுங்க. இதை ரெகுலராக பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்லை பிடிச்ச உணவுகள் எல்லாத்தையும் வகை வகையாக சாப்பிட்றவங்களா? இல்லை பிடிச்ச உறவுகள் கூட எப்பவும் பேசிகிட்டு இருக்கிறவங்களா? உண்மை என்னன்னா, இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த அந்த ரணங்கள், மனக்கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாயமாக மறையப் போகுது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இன்னிக்கும் நிலச்சிருக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.